வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நான் சாலிட் பிரின்சிபல்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சாலிட் பிரின்சிபல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம் அப்படின்னா we need to follow some certain rules and regulations. அதுக்கு தான் டிசைன் பிரின்சிபல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்துச்சு. அதுல இந்த சாலிட் அப்படின்றது டிசைன் பிரின்சிபல்ஸ்ல வரும். நம்ம ஏன் டிசைன் பிரின்சிபல்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் இதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த டிசைன் பிரின்சிபல்ஸ் நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, டு ரைட் அவர் கோட் இன் அ ஈஸியர் வே. ஓகே, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கோடை எழுதணும். அண்ட் ஈஸிலி சேஞ்சபிளாகவும் இருக்கணும். தென் டெஸ்டபிள், மெயின்டைனபிள் ஓவர் த டைம்ஸ், இது எல்லாமே அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம டிசைன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. வீடு கட்டும் போது நீங்க ஒரு பிளானே இல்லாம ஒரு வீடை கட்டுறீங்க அப்படின்னா, பிளான் எங்க ஒயர் போடணும், எங்க பிளம்பிங் வைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீங்க ஒரு வீட்டை டிசைன் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு பிரின்சிபல் இல்லாம கட்டுறீங்க அப்படின்னா, ஓவர் த டைம்ஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் பிளம்பிங் இஷ்யூ, அப்ப நீங்க அதுக்காக என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த டிசைனுமே நான் இப்படிதான் கொடுக்கணும் அப்படிதான் கொடுக்கணும்லாம் கட்டல இல்லையா? அப்ப ஒரு இஷ்யூ வந்துச்சுனாலும் ஹோல் ஸ்ட்ரக்சரையுமே நம்ம ஷேக் பண்ற மாதிரி தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, we need to make everything simple. அதெல்லாம நம்ம கரெக்டா பிளான் போட்டு கட்டணும். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் தட் ஸ்மால் சேஞ்சஸ் கூட என்னோட திங்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, that is the main reason we are going to learn design principles. Design principlesல there is a 5 principles. அந்த 5 principles we can say it as a solid principles. Solid principle அப்படிங்கிறது acronym தான். அந்த acronym இந்த solid அப்படின்னு கொண்டு நமக்கு இந்த இதெல்லாம் கிரியேட் பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல. பை த வே அவங்க அந்த 5 பிரின்சிபலும் கிரியேட் பண்ணிட்டு ஒன்னொன்னா எடுத்து வைக்கும் போது இட் ஃபார்ம்ட் ஆஸ் அ நேம் சாலிட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சாலிட் பிரின்சிபல்ல ஒவ்வொன்றுக்குமான டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். எஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். எஸ் அப்படின்னா என்னது? சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஆஃப்டர் தட் ஓ, எஸ் ஓ. ஓ அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ்டு பிரின்சிபல். அண்ட் தென் எஸ்ஓக்கு அப்புறம் எல். எல் அப்படிங்கிறது லிஸ்கவ் சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல். தென் ஐ. ஐ இஸ் அன் இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். தென் டி. டின்றது டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். தட்ஸ் இட். இந்த 5 பிரின்சிபலை பத்தி தான் நம்ம இந்த ஹோல் வீடியோலையுமே லேர்ன் பண்ண போறோம். அண்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ தோஸ் 5 பிரின்சிபல்ஸ் இன் அ வெரி சிம்பிள் வே. மேபி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஹோலா பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபார் ஷூர் பெட் யூ தட் வாட் இஸ் சாலிட் பிரின்சிபல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிப்போம் இன்சைட் திஸ் ஜாவா. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் எஸ்ஆர்பி. எஸ்ஆர்பினா என்னது? சாலிட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் single responsibility principle. I am going to create a Java class. Let this class be, நான் இப்போதைக்கு main சொல்லி கொடுத்துறேன். First SRP ன்றது single responsibility principle. ஓகேங்களா? இந்த single responsibility principle அப்படின்னா என்ன? ஒரு கிளாஸ் ஒரே ஒரு ரீசன்காக தான் சேஞ்ச் ஆகணும். கிளாஸ் should have only one reason to change. Okay, a class should have only one reason to change. ஓகேங்களா? அதாவது ஒரு கிளாஸ் ஒரு ஜாப் தான் பண்ணணும். one class needs to do only one job. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் ஒர்க்கரை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ஒர்க்கர் தான் இருக்காரு. அந்த ஒரு ஒர்க்கர் who is going to cook food. இப்ப நான் டேபிள்ல சாப்பிட்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் போறேன். ரெஸ்டாரண்ட்ல நான் ஆர்டர் பண்ற ஆர்டரையும் அவரு தான் எடுக்கிறாரு. அந்த ஆர்டருக்கு ப்ரிப்பரேஷனும் அவரு தான் பண்றாரு. அண்ட் தென் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டேபிளையும் அவர் தான் கிளீன் பண்றாரு. தென் பில்லிங்கும் அவர் தான் பண்றாரு. ஆஸ் அ ஹோலா
வெயிட்டர் வேலையும் அவர் தான் பண்றாரு, குக் வேலையும் அவர் தான் பண்றாரு, கிளீனிங் வேலையும் அவர் தான் பண்றாரு, அண்ட் தென் வந்து கேஷியர் வேலையும் அவர் தான் பண்றாருன்னா ஒரே ஒருத்தர் எல்லா வேலையும் பண்ணும்போது சம்டைம்ஸ் இல்ல மோஸ்ட்லி என்ன ஆகும்னா he will be able to manage all the stuffs. கரெக்டா? ஒரு பர்சன் வந்து எல்லா ஒர்க்கும் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு மேனேஜ். அண்ட் கண்டிப்பா வந்து இப்ப நான் ஒரு சில்லி பரோட்டான்னு சொல்றேன்னா நான் வெஜ் சில்லி பரோட்டா சொல்லியிருப்பேன், ஆனா அவர் வந்து சிக்கன் சில்லி பரோட்டா கொடுக்கலாம். சம்டைம்ஸ் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன். அண்ட் இப்போ அந்த ஒரு பர்சனை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சா இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி திங். அப்போ நான் ஒரு பர்சனை நான் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் ஃபார் ஒன் ஜாப், ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் ஃபார் ஆல் த ஜாப்ஸ். அப்போ இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் எவ்ரி திங். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்டருக்கு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும், தென் குக்கிங்க்கு ஒருத்தரை வைக்கணும், தென் கிளீனிங்க்கு, அண்ட் தென் வந்து மேனேஜர்னு ஒருத்தரை நம்ம மணி அந்த மாதிரியான கேஷிங்க்கெல்லாம் வைக்கணும். கரெக்டா? ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பண்ணும்போது இட் இஸ் ஈஸி. இப்போ நான் வந்து ஒரு வெயிட்டர் கிட்ட எனக்கு இது வேணும் சொல்றேன்னா அவர் கரெக்டாக போய் சொல்லுவார். இப்போ நான் வந்து வெயிட்டரை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வெயிட்டரோட வேலையை மட்டும்தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். தட் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட் குக்கோ கிளீனிங்கோ அண்ட் தென் கேஷிங்கோ எதையுமே அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. த திங் இஸ் நான் ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணா ஒருத்தர் தான் ரீப்ளேஸ் ஆவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ல ஒருத்தர் தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு, அதனால நான் இப்போ ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணா எவ்ரி திங் கெட்ஸ் அஃபெக்டட். தட் இஸ் த மெயின் ரீசன் ஆஃப் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ் நேம் இஸ் யூசர் சர்வீஸ். ஓகேங்களா? இப்போ இந்த யூசர் சர்வீஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் சம் மெத்தட்ஸ். வாய்ட் கிரியேட் யூசர். ஓகேங்களா? இப்போ இந்த கிரியேட் யூசர் என்ன பண்ண போறாங்க, we are going to have some logic to create a user. Okay, after this நான் வந்து void save user to db ன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த save user to db ல இங்க database logic நான் எழுதுறேன். after this நான் என்ன பண்றேன், void send email ன்னு கொடுக்கிறேன். இதுல வந்து இமெயில் சென்ட் பண்றதுக்கான லாஜிக். ஓகே, இப்ப இதப்படி பாத்தீங்கன்னா நான் யூசரை கிரியேட் பண்றது, டேட்டாபேஸை டீல் பண்றது, இமெயில் சென்ட் பண்றதுன்னு எல்லாமே ஆஸ் அ ஹோலா நான் ஒரே கிளாஸ்ல எழுதியிருக்கேன், which is not a good practice. ஓகே, திஸ் வந்து இந்த கிளாஸ் என்ன பண்ணும், யூசர் கிரியேட் பண்ணும், டேட்டாபேஸ்ல சேவ் பண்ணும், இமெயில சென்ட் பண்ணும். அப்ப 3 responsibilities. We are having 3 different responsibilities. 3 responsibilities in a one class. One class. ஓகேங்களா? which is a bad design. ஏன்னா நான் வந்து டேட்டாபேஸ்ல ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்கு தனியா எழுதல, யூசரை நார்மலி கிரியேட் பண்றதுக்கும் நான் தனியா ஒரு கிளாஸ்ல எழுதல. இமெயில் after that எல்லாமே ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் இமெயில் சென்ட் பண்றதுக்கும் I haven't written it in an individual class. I have incorporated all the 3 responsibilities in a single class. அதனால which is not a good practice. ஓகே, இட் இஸ் அ பேட் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம இந்த கரெக்டாக நம்ம சொன்ன சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி டிசைனை ஃபாலோ பண்ணி ஒரு பர்ஃபெக்டான கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நான் வந்து யூசர் சர்வீஸ்னு கிரியேட் பண்ணுறேன். இந்த சர்வீஸ் கிளாஸ், ஓகே, யூசர் சர்வீஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, இந்த யூசர் சர்வீஸில் நான் கிரியேட் பண்ணுறதுக்கான லாஜிக் மட்டும்தான் வச்சுக்க போகிறேன். விச் மீன்ஸ் யூசரை கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரியான எல்லாமே நான் இந்த யூசர் சர்வீஸில் வச்சுக்க போகிறேன். அடுத்த கிளாஸ் வந்து யூசர் ரெபாசிட்டரின்னு வச்சுப்போம். யூசர் ரெபாசிட்டரி. யூசர் ரெபாசிட்டரியில் நான் என்ன எழுத போகிறேன், I am going to write the logic to save the user. Void save user to db. ஓகே, இங்கே வந்து நான் பேசிக்காக என்ன லாஜிக், டேட்டாபேஸ் லாஜிக் எழுதணுமோ அதை நான் எழுதிடுறேன். அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு கிரியேட் another class called as email service. Java class
இமெயில் சர்வீஸ். ஓகேங்களா, இந்த இமெயில் சர்வீஸ்ல நான் என்ன எழுத போறேன், void இமெயில் சென்ட் பண்றதுக்கான எல்லாமே நான் இதுல எழுத போறேன். ஓகே, திஸ் இஸ் ஹவு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் ஒர்க்ஸ். இப்போ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னது, ஒவ்வொரு கிளாஸும் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க் தான் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ வந்து யூசர் சர்வீஸ் நான் கொடுத்துருக்கேன், அதில் யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒர்க் நடக்குது. இதுலேயே போய் நான் டேட்டா பேஸ் ரிலேட்டட் லாஜிக்ஸ் அண்ட் அனதர் லாஜிக்ஸ் எல்லாமே டம்ப் பண்ணக்கூடாது, விச் இஸ் அ பேட் ப்ராக்டிஸ். அதனால ஒவ்வொரு கிளாஸ் இட் நீட்ஸ் டு ஒர்க் ஃபார் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் அது ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, தட் இஸ் வாட் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் என்னன்னா, ஒரு கிளாஸ் வந்து ஷுட் ஹாவ் த ஒன்லி ஒன் ரீசன் டு சேஞ்ச். ஒரு கிளாஸ் ஒரு வேலையை தான் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த யூசர் சர்வீஸை ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, த திங் இஸ் யூ ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் ஒன்லி ஒன் திங். கரெக்டா? தட் இஸ் வாட் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஒரு கிளாஸ் ஒரு வேலையை தான் பண்ணணும். மோர் தேன் ஒன் ஜாப் இது பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் வயோலேட்டிங் த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். ஓகே, சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் வந்து எதெல்லாம் நமக்கு அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னா, பெட்டர் ரீடபிலிட்டி அண்ட் பெட்டர் ரீடபிலிட்டி இன் த சென்ஸ், இப்போ இந்த யூசர் சர்வீஸ்னா யூசரை கிரியேட் பண்ண அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ரெபாசிட்டரினா டேட்டா பேஸ் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் எல்லாம் இந்த ரெபாசிட்டரியில தான் இருக்குன்ற ஒரு கரெக்டான ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்கு. தென் இட் இஸ் மேக்கிங் அஸ் டு அச்சீவ் லூஸ் கப்ளிங். தென் வந்து டெஸ்டிங்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் கிவிங் அஸ் ரீடபிலிட்டி, டெஸ்டபிலிட்டி அண்ட் மெயின்டைனபிலிட்டி. லூஸ் கப்ளிங் ஆல்சோ வி ஆர் அச்சீவிங். ஓகேங்களா, தட் இஸ் வாட் single responsibility principle is working. Then another is second one வந்து open close principle. I am going to create a package, right click, new package, open close principle, OCP. In the open close principle I am again going to create a main class, main. Here first open close principle na என்னன்னு சொல்லி பார்ப்போம். open close principle. First thing, open close principle அப்படின்னா என்னன்னா, நம்மளோட software classes வந்து should be open for extension and closed for modification. Open for extension, open for extension and closed for modification. ஓகேங்களா, அதாவது நான் என்னோட கிளாஸை இப்போ நீங்கள் ஒரு கிளாஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஐ எம் ஓப்பன் ஃபார் த எக்ஸ்டென்ஷன். பட் இஃப் யூ வாண்ட் டு டூ எனி மாடிஃபிகேஷன் ஐ எம் நாட் சப்போஸ் டு டூ தட் மாடிஃபிகேஷன் இன் மை கிளாஸ். தட் இஸ் வாட் ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் பட் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் என்னோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. தட் இஸ் வாட் த open close principle means. Okay, idila I can also say that new behavior, we can add a new behavior, without affecting the existing code, without affecting or changing the existing code. ஓகேங்களா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற டிவி. இப்போ டிவியில் ஒரு சேனல் புதுசாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா டைமும் என்னோட ரிமோட்டில் அந்த சேனல் நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விச் இஸ் நாட் அ ஆப்டிமல் சொல்யூஷன். கரெக்டுங்களா? சி, என்னோட டிவியில் நான் வந்து 101 என்னோட ரிமோட்டில் லெட்டஸ் திங்க் லைக் என்னோட ரிமோட்டில் 100 பட்டன்ஸ் இருக்குது. 1லேருந்து 100 வரைக்கும் பட்டன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு நம்பர் 1 சேனல் வேணுன்னா 1 கிளிக் பண்ணிக்கலாம், நம்பர் 2னா 2, இப்போ 99னா 9. நம்ம இப்போ கிளிக் பண்ணுறது மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க. 99 பட்டன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. 100 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் வந்து புது சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த சேனல் வந்து 101ல் பிளேஸ் ஆக போகுது. அப்போ நான் 101ன்ற சேனலுக்கு ரிமோட்டை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் டைம்
each and every time I am adding something. For that நான் வந்து என்னோட existing change பண்றேன் அப்படின்னா which is not an optimal. கரெக்டா? இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா 1 2 3 4 5 6 7 8 9 10 9 0. இப்போ நீங்க 1000 வரைக்கும் ஆட் பண்ணாலும் சரி 10,000 வரைக்கும் ஆட் பண்ணாலும் சரி we are not going to change anything on the existing feature. ரிமோட் தான். நான் சேனல் ஆட் பண்ணாலும் அதே ரிமோட் தான். அதில் நான் சிம்பிளி ஐ எம் கோயிங் டு ஆட் லைக் 1000 கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த சேனல் வந்துடும். தட் இஸ் வாட் என்னோடது. நீங்கள் என்ன கொடுத்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஓகே. ஆனால் நீங்கள் என்னோட எக்ஸிஸ்டிங் இதில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. தட் இஸ் வாட் ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் பட் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ கிளாஸ் டிஸ்கவுண்ட் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த டிஸ்கவுண்ட் கால்குலேட்டர்ல நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன் which is going to return me double calculateன்ற மெத்தட். ஓகேங்களா? இப்போ இந்த டபுள் கால்குலேட்டர்ன்ற மெத்தட்ல see I am going to accept a customer type string customer type string customer டைப். இப்போ நான் என்ன பண்ண போறேன், உள்ள வந்து ஒரு கண்டிஷன் எழுத போறேன். இப்போ இஃப் கஸ்டமர் டைப் டாட் ஈக்குவல்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர் வந்து ரெகுலரா இருந்தாங்க அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் 20. Then if that customer is a else if customer type is a premium கஸ்டமரா இருக்காங்க அப்படின்னா நான் வந்து ரிட்டர்ன் 10 கொடுக்க போறேன். ஓகே, ரிட்டர்ன் 50. இஃப் இது எதுவுமே இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் 0. ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சர்ல ஒரு மாடிஃபிகேஷன் எனக்கு வருது. தட் மாடிஃபிகேஷன் இஸ் அவர் வந்து அல்ட்ரா ப்ரீமியம் கஸ்டமர் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், ஐ நீட் டு கம் ஹியர் அண்ட் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த கோட் ஃபார் த அல்ட்ரா ப்ரீமியம் கஸ்டமர் லைக் எல்ஸ்எஃப்னு நான் இந்த கோட்ல மாடிஃபிகேஷன் பண்ணணும். பட் என்னோட ஓசிபி ரூல் என்னது, இந்த கிளாஸ் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியில எந்த மாடிஃபிகேஷனும் நான் பண்ணக்கூடாது. என் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதுக்கு நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். கரெக்டா? அப்போ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் இன்டர்ஃபேஸ் நோ. திஸ் இஸ் வயோலேட்டிங் த OCP. ஓகே. இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அண்ட் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் டிஸ்கவுண்ட்னு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸில் நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன். The method is going to return me double and calculate. Inside this calculate, I am going to get string customer type. That's it. இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர் டைப்பு இன்புட்டாக கொடுக்கணும். நான் calculateன்ற மெத்தட் எழுதிட்டேன். Now I am going to create a class called as regular customer. இப்போ ரெகுலர் கஸ்டமராக இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணோம், ஐ எம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட். இப்போ நான் டிஸ்கவுண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஐ நீட் டு ப்ரொவைட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் த அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். கரெக்டாக? அதுக்கு நான் வந்து அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்க்கு implementation கொடுத்து simply I can give if that customer is a regular customer I am going to return 20 and if it is a premium customer நான் வந்து again ஒரு class create பண்ணிக்கிறேன் premiumனு சொல்லிட்டு premium customer. This is also going to implement discount and இந்த classம் வந்து நம்ம unimplemented methodsக்கு implementation கொடுக்கணும். Here I am going to return 50. இப்போ எனக்கு அல்ட்ரா ப்ரீமியம் கஸ்டமர் வந்தா ஐ எம் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்சஸ் ஆன் த எக்ஸிஸ்டிங் ஒன்ல நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்லை. ஐ எம் சிம்பிளி கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் டிஸ்கவுண்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன் ஐ கேன் டூ. அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் த அல்ட்ரா ப்ரீமியம் கஸ்டமர் ஆல்சோ. பேசிக்காக லாஸ்ட் டைம் பார்த்ததுல இந்த நான் கோட்ல எக்ஸிஸ்டிங் கோட்ல ஐ வாண்ட் டு டூ மாடிஃபிகேஷன். ஆனால் இப்போ இருக்கிறதுல எக்ஸிஸ்டிங் கோடில் நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளி நான் வந்து ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டேன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி. அந்த இன்டர்ஃபேஸை நான் சிம்பிளாக எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட்.
ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியில் நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. திஸ் இஸ் வாட் ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அண்ட் closed for modification. இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து பிரேக் ஆயிடும்ன்ற ஒரு திங்கே கிடையாது. ஆஃப்டர் தட் வந்து எந்த பக்குமே வராது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தெர் இஸ் நோ பக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை சேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் தேர் ஷுட் பி சம் பக்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஐ வாண்ட் டு செக் இட். ஆனால் இஃப் யூ ஆர் நாட் சேஞ்சிங் த எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் சிம்பிளி யூ ஆர் டூயிங் எக்ஸ்டென்ஷன் தான், அதனால ரிக்ரெஷன் பக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வராது. திஸ் இஸ் வாட் ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல். ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்கவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல் which is LSP. ஓகே, சாலிடோட தேர்ட் ஒன். Let us create a package for that. LSP. ஓகே, இப்போ இந்த LSP பிரின்சிபல்லையும் நான் வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு I will explain you what is LSP. See, LSP அப்படின்னா என்னன்னா சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ், ஐ மீன் சைல்டு கிளாஸ் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் அ பேரண்ட் கிளாஸ் without breaking the existing functionality or behavior. That is what Liskov substitution principle. ஓகேங்களா, child class should replace parent class without breaking the existing functionality. அதாவது இப்போ child class வந்து parent class ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அது it shouldn't break the existing behavior. Okay, that is what Liskov's substitution principle. Child class இப்போ parent class replace பண்ணுது அப்படின்னா it should not break the existing behavior. For example, class Bன்றது class A ஓட child classன்னு வச்சுக்கோங்க. class Bன்றது class A ஓட child. இப்போ நம்ம வந்து class B யூஸ் பண்றோம் அப்படின்னா class B instead of wherever we are using class A, which means we are replacing a child with parent, it should not throw us any error or problems. அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா it should not break the existing behavior. ஓகே, இஃப் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நம்ம சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்றோம்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் அது வந்து ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி அது ஒர்க் பண்ணணும். தட் இஸ் வாட் த பிஹேவியர் அண்ட் எக்ஸ்பெக்டட் சினாரியோ ஆஃப் த லிஸ்கவ்ஸ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல். ஓகேங்களா, இப்ப ரியல் வேர்ல்ட் சினாரியோல நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேர்ட்னா பறக்கும்னு சொல்லிட்டு. ஸ்பேரோ பறக்கும், பேரட் பறக்கும், க்ரோ பறக்கும், எல்லாமே பேர்டு தான் பறக்கும். பட் தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் சினாரியோஸ் ஆல்சோ. பென்குயின் இஸ் அ பேர்ட் பட் இட் கேன் நாட் ஃப்ளை. அப்ப இங்க ப்ராப்ளம் என்னன்னா நான் வந்து எல்லா பேர்ட்ஸும் பறக்கும் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறது விச் இஸ் அ ராங் திங். ஏன்னா எல்லா பேர்ட்ஸும் பறக்காது. பென்குயின் வந்து பறக்கும் அப்படிங்கிற பேர்ட் அப்படின்னாலே பறக்கும் நான் வச்சிருக்க கிரைட்டீரியாவை பிரேக் பண்ணும். ஓகேவா, விச் மீன்ஸ் பென்குயின் கேன் நாட் சேஃப்லி ரீப்ளேஸ் அ பேர்ட். ஓகே, இது வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட லிஸ்கவ் சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபலை பிரேக் பண்ணும். ஃபார் திஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லா பேர்ட்ஸும் பறக்கும் ஆனா சம் பேர்ட்ஸ் பறக்காது. ஃப்ளை அண்ட் ஃப்ளையபிள் நான் ஃப்ளையபிள் பேர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். பேர்டு, ஃப்ளையிங் பேர்டு, நான் ஃப்ளையிங் பேர்டு, அந்த மாதிரி நான் வந்து டிவிஷன் கொடுக்கணும். இப்போ நான் வந்து எல்எஸ்பி இல்லாம கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஜாவா கிளாஸ் as bird. It is a class. Okay, this class what I am going to do, I am going to return give void fly of system.out.println bird is flying. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து பென்குயின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். நோ, ஃபர்ஸ்ட் வந்து குட் சினாரியோலயே போவோம். ஸ்பேரோ.
sparrow அப்படின்றத if I extends as a bird, extends bird, what it will be, flyன்றது flyயாவே தான் இருக்கும். நான் வந்து அந்த flyன்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். if sparrow will fly, so it is no issues. இப்போ நான் வந்து penguin கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க refractor. penguin கொடுக்குறேன். இப்ப penguin is a bird but it cannot fly. இப்ப வந்து penguinக்கு நான் என்ன சொல்றேன்னா void fly அப்படின்னா எனக்கு தெரியும் penguin பறக்காதுன்னு சொல்லிட்டு இந்த flyன்ற மெத்தட ஒருவேளை நான் birdன்ற கிளாஸ்ல இருக்க flyன்ற மெத்தட கால் பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு என்ன வரும், penguinனும் பறக்குன்ற இம்ப்ளிமெண்டேஷன் தான் கிடைக்கும். கரெக்டா? ஆனா penguin தான் பறக்காதே. அப்ப it is an exceptional scenario. நான் இங்க என்ன பண்றேன், throw new runtime exception, penguin cannot fly. ஓகே, இப்போ நான் வந்து மெயின் கிளாஸ்ல என்ன பண்றேன்னா penguinக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். I am going to create an object for penguin with reference வந்து birdன்ற ரெஃபரன்ஸே வச்சுப்போம். whatever it is, public static void main bird penguin which is equal to new penguin, penguin flyன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ண அப்படின்னா what will happen, இது வந்து என்னோட we have given throw new அப்படின்னு throw new runtime exception கொடுத்துருக்கோம். அப்போ throw new runtime exceptionனா it will break the flow. கரெக்டுங்களா? which means exception அப்படின்னா என்னது, abnormally நம்மளோட ஃபங்க்ஷன் நம்மளோட ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஆனால் இதுதான் எக்ஸிஸ்டிங் பிஹேவியரா? இல்லை, it is something disturbing my flow. see, இங்க வந்து என்னோட பேரண்ட்டை சைல்டா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சேம் பிஹேவியர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். it is not happening here. it is giving us exception and program வந்து break ஆயிடுக்கு. child class is not behaving as expected and it changes the behavior of the parent. கரெக்டுங்களா? இப்போ இங்க நான் வந்து கரெக்டா எப்படி ஒர்க் பண்றதுன்னா, let me remove all this. okay, I am going to create an interface bird. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் பேர்ட்ல நான் எதுவுமே எழுத போகிறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஃப்ளையபிள் அண்ட் நான் ஃப்ளையபிள் இன்டர்ஃபேஸஸ் ஆல்சோ. ஏன்னா பேர்ட் அப்படின்னா ஃப்ளையபிளாகவும் இருக்கும், நான் ஃப்ளையபிளாகவும் இருக்கும். ஃப்ளையபிள் இன்டர்ஃபேஸ் வந்து which is going to return me void fly, and then there is another thing called as non flyable birds இருக்காங்க. அதனால நான் நான் ஃப்ளையபிள்னு கொடுத்துட்றேன். here also I am going to return something like void fly. சேம் மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ சாரி, நான் ஃப்ளையபிள் நீடடா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் நீடட். ஃப்ளையபிளே அவங்க பறக்கவே மாட்டாங்கன்னா நமக்கு எதுக்கு இந்த கிளாஸு? ஓகே, நான் இப்போ வந்து பேர்டுன்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃப்ளையபிள்னு ஒரு கிளாஸ் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நவ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ஸ்பேரோ கிளாஸ். ஓகே, இந்த ஸ்பேரோ கிளாஸ் which is going to implement ஸ்பேரோன்றது பேர்டு and it is going to be a flyable also. அப்போ flyable. இப்போ எனக்கு flyable அப்படின்னா இந்த பேர்டில் if you want you can write an method like void birdனு சொல்லி ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஓகே, and here I can implement the unimplemented methods. ஓகேங்களா? இப்போ sparrow is a bird. Sparrow is a bird and sparrow can fly. system.out sparrow flies. if I create a penguin என்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. penguin என்ற கிளாஸ் only bird, so it can implement only bird. it cannot implement fly, ஏன்னா அது பறக்காது. now இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட void bird penguin bird. ஓகே, இப்போ என்னோட பிஹேவியர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. சிம்பிளி இப்போ நான் பென்குயின்ன்ற கிளாஸ்க்கு நான் ஒரு பேரண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நத்திங் வில் ஹேப்பன். கரெக்டா? இப்போ நான் பென்குயின்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் எனக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. நான் இப்போ ஸ்பேரோன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் எதுவும் ஆக போகிறது கிடையாது. வை? பிகாஸ்
போத். இப்போ வந்து ஸ்பேரோன்றது பேர்ட் அண்ட் ஃப்ளைனா நான் ஃப்ளையபிளையும் பேர்டையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இஃப் பென்குயின் இஸ் ஒன்லி அ பேர்ட் தென் ஐ ஹாவ் இம்ப்ளிமெண்டட் பேர்ட். இது வந்து என்னோட எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை எதையுமே பிரேக் பண்ணலை. இட் இஸ் சிம்பிளி ரன்னிங் வாட் எவர் ஐ வாண்ட். அப்போ லிஸ்கோ சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஒரு பேரண்ட்டை சைல்டாக ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் child should work as expected, should run as expected, should behave as expected. And the expectation தாண்டி it shouldn't give me any kind of errors. Okay, that is what Liskow's substitution principle. Okay, then another thing வந்து SOL பார்த்துட்டோம். I அப்படின்றது என்னது? Interface segregation principle. Let me create a package. Interface segregation principle, ISP. Inside this நான் same main class create பண்ணிக்கிறேன். Okay, in the main classல first interface segregation principleனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். Interface segregation principleனா இப்போ for example I'm having something. இப்போ என்னோட இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நான் நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்கேன். எல்லா எக்ஸ்டெண்டிங் கிளாஸஸும் அன்வான்டா என்னோட மெத்தட்ஸ் எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் தரணும் அப்படின்ற ஒரு நெசசரி இருக்கக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ ஹோல் இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் இன் அ சிங்கிள் இன்டர்ஃபேஸ், அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸ் ஃபைலில் வைக்கிறதுக்கு பதிலாக இட் இஸ் ஓகே டு ஹாவ் மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் ஃபைல்ஸ். ஓகேங்களா? இப்போ I will tell you the scenario and then உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து let us assume something. இப்போ ஒரு டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து ஒரே ரிமோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவிக்கு, ஏசிக்கு, வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே ஒரே ரிமோட் இருக்கு. அப்போ ஒரே ரிமோட் இருக்குன்னா இப்போ டிவியோட பட்டன்ஸும் அந்த ரிமோட்ல இருக்கும், ஏசியோட பட்டன்ஸும் அந்த ரிமோட்ல இருக்கும், வாஷிங் மிஷினோட பட்டன்ஸும் அந்த ரிமோட்ல இருக்கும். வாட் இஃப் ஐ எம் நாட் யூசிங் வாஷிங் மிஷின்? வாஷிங் மிஷின் நான் யூஸே பண்ணலை அப்படின்னாலும் தட் ரிமோட் கன்சிஸ்ட் ஆஃப் தட் பட்டன் அப்படிங்கும் போது ஆப்வியஸாக ஐ நீட் டு பை தட் ரிமோட். வாஷிங் மிஷின் நான் யூஸ் பண்ணுறேன் பண்ணலை, தட் ரிமோட் அது தேவையே இல்லாமல் அந்த பட்டன்ஸ் இருந்தாலும் இட் ஷுட் பி தேர், ரைட்? அந்த மாதிரி சில இன்டர்ஃபேஸஸில் பார்த்தீங்கன்னா சில மெத்தட்ஸ் இருக்கும், அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதை நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண மாட்டேன். ஆனால் ஃபார் நேம் சேக் அது இன்டர்ஃபேஸில் இருந்துச்சுங்கிறதுக்காக ஐ கேன் கிவ் இட் லைக் அ சிம்பிள் டெஃபினிஷன்னு சொல்லிட்டு எம்டி டெஃபினிஷன் நம்ம கொடுத்து வச்சுருப்போம். கரெக்டாக? அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம வந்து should not forced to depend on any methods that they do not use. கரெக்டா? we are not supposed to force or depend on any methods that we are not using. வாஷிங் மிஷினை நான் யூஸே பண்ணுறது இல்லை, அப்புறம் எதுக்கு எனக்கு வாஷிங் மிஷினோட பட்டன்ஸ்? they are forcing me to depend on that which I am not using. தட் இஸ் வாட் நான் என்ன பண்ணோம், அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ரிமோட் வந்து டிவி ரிமோட்டா டிவிக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க, வாஷிங் மிஷின் ரிமோட்டா வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க, ஏசிக்கு ரிமோட்டா ஏசிக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. தனித்தனி இன்டர்ஃபேஸஸாக வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒன்றா வைக்கிறதுக்கு பதிலாக. தட் இஸ் வாட் இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். மெனி ரிமோட்ஸ் இருக்கிறது எனக்கு ஃபைன், இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஒன் பிக் ரிமோட். தட் இஸ் ஹவு மெனி இன்டர்ஃபேஸஸ், many small interfaces are fine instead of having one big interface. Interface segregation principle na என்னது? அன்வான்டா நான் எந்த மெத்தடுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் தர வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய இன்டர்ஃபேஸஸ் கூட வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிடுவோம். எப்பயும் போல் வயோலேஷன் பார்த்துட்டு நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் ஒர்க்கர்னு கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஒர்க்கர்ல ஐ எம் கோயிங் டு கிவ் டூ மெத்தட்ஸ், void work and void eat. இது வந்து நார்மலி எல்லா எம்ப்ளாயீஸும் பண்ணுறது தான், ஒர்க் பண்ணுவாங்க, ஈட் பண்ணுவாங்க. இப்போ வாட் இஃப் ஐ எம் ஹேவிங் அ ரோபோட் ஒர்க்கர்? ரோபோட் வந்து சாப்பிடுமா? ரோபோட் ஒர்க்கர், robot worker is going to implement worker. Fine. இப்போ இந்த ரோபோட் வந்து ஒர்க் பண்ணும்.
ஆனா ரோபோட் சாப்பிடுமா? சாப்பிடாது. ரோபோட் ஒர்க்ல வந்து system dot out dot println சொல்லிட்டு robot is working. Okay, fine. இப்ப எனக்கு இந்த மெத்தட் வேண்டாம். இஃப் ஐ ரிமூவ் தட் இட் won't allow me to run the application. Why? Because இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்க எல்லா மெத்தட்ஸையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் ஃபோர்சிங் மீ டு depend on those methods which I am not using. கரெக்டா? தட் இந்த ஈட்டுன்ற மெத்தட் ரோபோட் யூஸே பண்ணாது. அப்ப நான் அதை வந்து என்ன பண்ணும்? சிம்பிள் எம்டி இம்ப்ளிமெண்டேஷன் தான் கொடுக்கணும். இப்படிதான் நான் கொடுத்துருக்கணும். கரெக்டுங்களா? தட் இஸ் வாட் this is forcing me to implement the unwanted methods. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? I am going to create two interfaces. I am removing everything. See, violation நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். workable and eatable. workable and again eatable. ஓகே ஓகே ஃபைன். இப்போ workable அப்படின்ற இன்டர்ஃபேஸில் நான் வந்து workன்ற மெத்தட் கொடுக்குறேன். void work of. And then eatable அப்படின்ற இன்டர்ஃபேஸில் I am going to give an another method called as void eat of. இப்போ now what I am going to do, human worker-ஆ இருந்தாங்க அப்படின்னா I can implement both workable and eatable. Here Java class human worker. Human worker-ஆ இருந்தா I can implement both workable, eatable. அண்ட் இது ரெண்டுமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஐ கேன் இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஐ கேன் give implementation to those methods also. ஓகே. இப்போ again if it comes to robot worker வந்து கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. robot worker. இப்போ இந்த ரோபோட் ஒர்க்கருக்கு ஈட்டபிள் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஐ கேன் இம்ப்ளிமெண்ட் ஒன்லி workable. So instead of depending on whole, I can segregate the interface. அந்த இன்டர்ஃபேஸை நான் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டானா ஐ கேன் லீவ் இட். தட் இஸ் வாட் இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல். இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறக்கு you can segregate interfaces into multiple interfaces and தேவையான இடத்துல தேவையான interfaces மட்டும் implement பண்ணிக்கலாம். Instead of having all the methods in a single interface, you can have only whatever needed அந்த interfaceல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து சில interfaceல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி interfaces segregate பண்ணி வச்சுக்கிட்டா whenever needed you can implement it. ஓகே, இது வந்து என்ன பண்ணும்னா தேவையில்லாத unused codes எல்லாம் அவாய்ட் பண்ணும். See, ரோபோட் ஒர்க்கரில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப we have given it like public void eat also. அந்த ஈட்டை எப்படி கொடுத்தோம்? எம்டியாக கொடுத்தோம். கரெக்டா? எம்டியாக கொடுத்தது which means it is removing some unused codes. கரெக்டுங்களா? அண்ட் தென் மெயின்டெனன்ஸும் வந்து ஈஸியாக இருக்கும் for this kind of interface segregation and all. Okay, then next last one, D. D means dependency inversion principle, which is DIP. D means another dependency inversion principle, DIP. இதுலயும் நான் வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணி I will explain you what is it. First, dependency inversion principle அப்படின்னா என்னன்னா some high level modules should not depend on low level modules. ஓகேங்களா? both should have some நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்லேருந்து லாஸ்ட் பிரின்சிபல் வரைக்கும் எதை பார்த்தாலும் வேர் வி ஆர் கோயிங் டு ஹாவ் சம் பிரின்சிபல்ஸ் ஃபார் இன்டர்ஃபேஸஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஹை லெவல் மாடியூல்ஸ் should not depend on low level modules. ஓகேங்களா? அண்ட் தென் both should depend on abstraction. abstractionனா என்ன? இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ
இது என்னன்னா நீங்க ஒரு இன்டர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், பட் யூ ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் கான்கிரீட் கிளாஸஸ். டிபெண்ட் ஆன் இன்டர்ஃபேஸஸ் பட் நாட் கான்கிரீட் கிளாஸஸ். ஓகேங்களா, தட் இஸ் த மெயின் திங். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோனுக்கு சார்ஜர் வாங்குறீங்க, ஓகேவா? சார்ஜர் வாங்கும்போது சார்ஜர் யாரு பண்ணா எப்படி பண்ணா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கரெக்டா? இப்போ உங்களோட ஃபோன் சி டைப்பாக இருந்தால் சி டைப் சார்ஜர், அந்த யூஎஸ்பி சி டைப்பாக இருந்தால் ஓகே. ஏன்னா வந்து அந்த நோட் கண்டிப்பாக வந்து என்னவா இருக்கும், அந்த பெரிய பின்னா தான் இருக்கும். இஃப் யோர்ஸ் இஸ் ஆப்பிள் சார்ஜராக இருந்தால் யூ நீட் டு செக் ஆப்பிள் பின் இருக்கா. இஃப் இட் இஸ் சி டைப்பும் இல்லை ஆப்பிளும் இல்லைன்னா நார்மல் ஆண்ட்ராய்டோடது பழைய ஆண்ட்ராய்டு பின்னா இருந்துச்சுன்னா அந்த ஆண்ட்ராய்டு பின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் யூ ஆர் நாட் கோயிங் டு பாதர். யூ ஆர் கோயிங் டு பாதர் ஒன்லி யூ ஆர் நாட் கோயிங் டு பாதர் அபவுட் த சார்ஜர். யூ ஆர் கோயிங் டு பாதர் அபவுட் த யூஎஸ்பி. நம்ம சிஸ்டமுக்கு தேவையான யூஎஸ்பியான்னு சொல்லி தான் பார்க்க போறீங்க. ஹை லெவல் மாடியூல்ஸ் ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் லோ லெவல் மாடியூல்ஸ். போத் ஷுட் டிபெண்ட் ஆன் அப்ஸ்ட்ரக்ஷன். டிபெண்டிங் ஆன் கான்கிரீட் கிளாஸஸ், நீங்கள் வந்து கான்கிரீட் கிளாஸஸில் டிபெண்ட் ஆகக்கூடாது. யூ நீட் டு டிபெண்ட் ஆன் இன்டர்ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து டிஐபி டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். நவ் வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், வயர்டு மவுஸ்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வயர்ட் மவுஸுங்கிற கிளாஸை நான் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், பப்ளிக் வாய்ட் கிளிக் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டில் சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன், இட்ஸ் வயர்ட் மவுஸ், ரைட்? வயர்ட் மவுஸ். ஓகே, இப்போ எகைன் வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், லேப்டாப்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த லேப்டாப்ன்ற கிளாஸில் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு do tight coupling, private wired mouse which is equal to new wired mouse. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும், simply I can give public void mouse click which is of system.out.println mouse click-க்கு பதிலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆப்ஜெக்ட், அதுலேருந்து கிளிக். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் எனக்கு என்ன ரன் ஆகும், ஒயர்டு மவுஸ்ன்றது தான் ரன் ஆகும். இஃப் ஐ பை அ நான் ஒயர்டு மவுஸ், வயர்லெஸ் மவுஸ் நான் வாங்கினேன்னா ஐ நீட் டு கிரியேட் அ கிளாஸ், நியூ கிளாஸ் ஃபார் தட், நியூ லேப்டாப் ஃபார் தட் ஒயர்லெஸ் மவுஸ், கரெக்டாக? ஏன்னா நான் இங்கே டைட் கப்ளிங் அச்சீவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் வந்து which is going to handle only for the wired mouse. அப்போ இதை நான் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா what I need to do is simply I am going to create two interfaces. ஓகே, ஒன்று வந்து wired mouse, ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் மவுஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த மவுஸில் வந்து என்ன மெத்தட் இருக்க போகுது, வாய்டு கிளிக்குன்ற மெத்தட் இருக்க போகுது, ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். வயர்டு மவுஸ் ஆனாலும் சரி நான் வயர்டு மவுஸ் ஆனாலும் சரி, த ஒர்க் இஸ் கிளிக் ஒன்லி. அப்போ வயர்டு மவுஸ்ன்னு கொடுப்போம். அண்ட் தென் அனதர் கிளாஸ் இஸ் ஆல்சோ வயர்லெஸ் மவுஸ். ஓகே, இப்போ வயர்டு மவுஸில் நான் என்ன பண்ண போகிறேன், which is going to implement mouse class, implements mouse. ஓகே, அண்ட் தென் மவுஸில் என்ன மெத்தட் இருக்கு, கிளிக்குன்ற மெத்தட் இருக்கா. இங்கே நான் என்ன பண்ணுறேன், கிளிக்குன்ற மெத்தடுக்கு I can give it as system.out.println wired mouse click. The same thing நான் என்ன பண்ண போகிறேன், wirelessக்கு I am going to implement mouse. Then implement methods, click, it is a wireless mouse click. Okay, this is what I have done. இப்போ நான் வந்து ஒரு லேப்டாப் கிரியேட் பண்ணுறேன். இந்த லேப்டாப்பில் சிம்பிளி நான் வந்து ப்ரைவேட் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி வைப்போம். இந்த ரெஃபரன்ஸை நான் லேப்டாப்புக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது சென்ட் பண்ண சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கைண்ட் ஆஃப் வி ஹவ் டன் இட்.
then void use mouse. In the use mouse which is going to call the mouse class, நான் என்ன ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றேனோ அந்த ஆப்ஜெக்டோட கிளிக்ன்ற மெத்தடை கால் பண்ண போகுது. இப்போ I am going to create a main class. In this main class, public static void main, inside this public static void main நான் மவுஸ்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். மவுஸ் இஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதால I cannot create an object straight away. ஸோ நான் அதுக்கு ரெஃபரன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன், which is equal to இப்போ நான் ஒயர்டு மவுஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால ஒயர்டு மவுஸ் கிரியேட் பண்ணிடுறேன். தென் லேப்டாப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது I need to pass the parameter laptop which is equal to new laptop. inside the parameter நான் என்ன பாஸ் பண்ண போறேன், மவுஸ் பாஸ் பண்ண போறேன். கரெக்டுங்களா? இன்சைட் த மவுஸ் நான் பாஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும், மவுஸ் லேப்டாப்ல வந்து யூஸ் மவுஸ்ன்ற மெத்தட் இருக்கு, அதை நான் கால் பண்ணும். இஃப் ஐ ரன் இட், see wired mouse clickன்னு எனக்கு வந்திருக்கு. now what I need to do, இப்போ எனக்கு வயர்லெஸ் மவுஸ் வேணும்னா வயர்லெஸ் மவுஸ்ன்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா வயர்லெஸ் மவுஸ் கிளிக். see I am not depending on the class. concrete classக்கு நான் டிபெண்ட் ஆகல, I am depending on the interface. and high level இப்போ பார்த்தீங்கன்னா high level modules லேப்டாப் எல்லாம் வந்து it's not depending on the low level modules, it is depending on the interfaces. கரெக்டா? இப்போ நம்ம பழைய இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒயர்டு மவுஸை டைட் கப்ளிங் பண்ணியிருந்தேன். இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் ஃபார் ஒயர்லெஸ் மவுஸ் ஐ வாண்ட் டு ஒன்ஸ் ஒன்று நான் ஒயர்லெஸ் மவுஸ்ன்ற கிளாஸை கிரியேட் பண்ணி இதை ஹோல் லேப்டாப்புக்கு நான் சென்ட் பண்ணும். இங்கே நான் என்ன பண்ணலாம், சிம்பிளி ஐ வாஸ் சேஞ்சிங் த ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு இது வேணாம், திஸ் இஸ் நான் வந்து தேவையில்லாமல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னா சரி ஓகே மவுஸ் மேன். இப்போ எகைன் நான் வந்து மவுஸ் டூன் கொடுத்து ஒயர்டு மவுஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எப்பெல்லாம் வேணுமோ இஃப் யூ வாண்ட் ஒயர்டு மவுஸ் யூ கேன் டேக் இட், இஃப் யூ வாண்ட் ஒயர்லெஸ் மவுஸ் யூ கேன் டேக் தட் ஆல்சோ, நத்திங் இஸ் an issue here. ஓகே, திஸ் இஸ் வாட் டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். நம்ம பார்த்த 5 பிரின்சிபல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எதுக்கு இத்தனை பிரின்சிபல் லேர்ன் பண்ணி நான் பண்ணணும், நான் பண்ணுற நார்மல் கோடே எனக்கு ஓகே தானே அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கோடிங்லேயுமே வி ஆர் ஃபாலோயிங் திஸ் பிரின்சிபல். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் கேட்கும்போது நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண நமக்கு தெரியாது. எஸ்ஆர்பிங்கிறது நம்ம நார்மல் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கண்ட்ரோலரோட வேலையை பார்க்குது, சர்வீஸோட வேலையை பார்க்குது, ரெபாசிட்டரி டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கெல்லாம் வேலை பார்க்குது. ஸோ அந்தந்த கிளாஸ் அந்தந்த சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருக்கு. அண்ட் தென் ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் அண்ட் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். திஸ் ஓசிபியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். தென் எல்எஸ்பி, interface segregation principle, everything we are using in our real time. பட் இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் அதோட நேம்ஸ் அப்படின்றது நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தெரியறது கிடையாது. I hope இந்த வீடியோவில் you have a very clear idea on what is solid principles and how we are using that and what are all the solid principles. இப்போ இன்டர்வியூவில் யார் எப்போ கேட்டாலும் we are able to explainங்கிற அளவுக்கு நம்ம வந்து கிளியராக இருக்கோன்னு எனக்கு I have some confidence. இப்போ before wrapping up our session, I want to explain you with solid principles நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம், without solid principles என்னென்னலாம் issues இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் solid principles யூஸ் பண்ணல அப்படின்னா கோட் வந்து it is becoming harder to understand. தென் சின்ன சேஞ்ச் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, வித்தவுட் பிளான் யூ ஆர் டூயிங் சம்திங் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஆனாலும் இட் லீட்ஸ் us to break many places. The same thing in the programming also. Without solid principles, if you are doing any small issues, learning time, if you think that it is difficult, but if you learned it, it is very easy. இப்போ நீங்கள் இது இல்லாமல் ஒரு விஷயத்த டெவலப் பண்ணிங்கன்னா if any issue comes, anything நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா anything நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா it will be going to break in many places. And then
if you are changing anything, too many bugs will happen, regression bugs will come. It is harder to test and மெயின்டெனன்ஸும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் சாலிட் பிரின்சிபல் யூஸ் பண்ணும்போது கோடு வந்து இப்போ நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற சேஞ்சிங் கோடில் வந்து எங்கேனாலும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். பக்ஸ் அவ்வளோவா எல்லாம் வரப்போகிறது கிடையாது. இட் வில் பி கோயிங் டு கிவ் அஸ் அ பெட்டர் டிசைன், தென் easier for testing also. With the solid principles இதெல்லாம் தான் இருக்கு, and those are all the stuffs why we are relying on solid principles. 5 solid principles இருக்கு. அந்த 5மே வந்து we are clear now. If you have any doubts on those solid principles, let me know it on the comments so that I will be helping you with என்னென்ன issues என்னென்ன உங்களுக்கு புரியலையோ I will be creating a new video for this solid principles. If you understood also, you can tell me it is very clear and I am understanding those concepts, so that it will be motivating for me to come up with more topics on those stuffs. Okay, thank you so much for watching our video. We'll see you in another video with the design patterns. இன்னைக்கு நம்ம design principles படிச்சோம். Next videosல we will be going to see about design patterns. Okay, thank you so much for watching our video. Bye bye.